வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் பென்டன் கிளாசிக்கோட சீசன் 1 எபிசோட் 2 ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். எபிசோட் 2 ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி எபிசோட் 1 ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சில பேர் குடியிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீ வந்து பிடிச்சின்னு எரியுது. நிறைய பேர் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் சில பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு அம்மா ஒரு பையனுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா போய் காப்பாற்றுறான். எப்படி காப்பாற்றுறான்னா, ஒரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு காப்பாற்றுறான். அந்த ஏலியன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பிளாஸ்டருங்க. இது நான் மறந்துட்டேன், கமெண்ட்டில் நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஹீட் பிளாஸ்டராக வந்து அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அங்கே போய்ட்டு அவனை காப்பாற்றுறான். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளே போகிறான். நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பற்றி நெறியுது. அவனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிறான் நெருப்பு அவனுக்குள்ளேயே. அந்த மாதிரி பண்ணவனுக்கு ஒரு வழி கிளியர் ஆகுது. அது வழியாக பார்த்தீங்கன்னா அவனை வந்து கீழே கூட்டு வந்துடுறான். ஸோ வந்ததுக்கு வரமா எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னை பாராட்டணும்னு சொல்லிட்டு தோணும் தான், ஆனால் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப அந்த குட்டி பையன் ஒருத்தனை காப்பாற்றினான் பார்த்தீங்களா, அவன் கையில் வந்து சுமோ ஸ்லாமர் கார்டு வந்துருக்குது. அதுவும் கோல்டன் சுமோ ஸ்லாமர் கார்டு வந்து இருக்குது. நம்ம பெண்ணுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்கும். ஸோ அவன் வந்து ஒரு ஏலியனாக இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கிறான். ஒரு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கிறான். ஆனால் அவன் குழந்த மாதிரி அந்த பையன்கிட்ட போயிட்டு, இந்த கார்டு ஒன்று எங்கேருந்து கிடச்சிது, நான் இதுக்கு தேடி நிற்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் வந்து ஒரு டப்பாவில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து அதை பற்றி கேட்டுனுக்கிறப்ப நம்ம தாத்தாவும் அப்புறமா கென்னும் வராங்க. வந்துட்டு சில பேர் நகை திருடின்னு போகிறாங்க, அவங்கள தடுத்து நிறுத்தணும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து சோதனைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து வண்டியில் ஏறி போகிறான் அவன் கூட. ஸோ அப்படி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் உட்காந்துருக்கிறான். சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா புகையுது. ஏன்னா வந்து ஃபயராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான்ல. ஸோ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரியுது. அவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை திருடின்னு போகிறானுங்க. ஸோ இவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா பறக்க விட்றான். அதுக்கடுத்து அந்த வண்டி போய் முட்டிக்குது. ஸோ அதுக்கடுத்து அவன்கிட்ட போயிட்டு ஒழுங்காக கீழே இறங்கிட்டு செவுத்து பார்த்து நில்லுங்கடான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்கிறானுங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம், கேப்சர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அரெஸ்ட் கிடையாது, கேப்சர் பண்ணிட்டான். ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு வீரவாசனம் பேசுகிறான். இனிமேல் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிக்கலாம், நான் அவங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த தப்புலாம் அது வந்து ஏலியனாக பேசுகிறான். அதுக்கடுத்து உங்களுக்கு நான் சும்மா விட மாட்டேன்றது வந்து குழந்தைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். ஏன்னா அந்த ஆன்மிட்டிக்ஸில் வந்து பவர் போயிட்டு இருக்கும். என்னடா இது திடீர்னு குழந்தை சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவனை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து குட்டி பையனாக இருக்கிறான். அதாவது யார் தம்பினின்ற மாதிரி அவனுக்கு கேட்குறானுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ இப்போ சீன் எங்கே போகுதுன்னா, ஒருத்தர் போயிட்டு ஒரு வீட்டு கதவை வந்து தட்டுறாரு. அவர் தட்டுறவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனர். உள்ள வாடகை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறாரு. அவன் திறக்க மாட்டான். ஸோ அவர் வந்து திறந்துன்னு உள்ளே போகிறார். உள்ளே போனோன்னே இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நாரின்னு அந்த மாதிரி கிடக்குது. அதுவும் தவக்கல அது இதுன்னு சொல்லிட்டு வளர்க்குறான்னு சொல்லிட்டு வச்சிங்களா உள்ளே இருக்கிறவன். அதுக்கடுத்து உள்ளே போயிட்டு எங்கடா இருக்கிறேன் வாடகை காசை கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் அங்கே வாடகைக்கு இருக்கிறானோ அவன் வந்து வரான். அவன் பேர் ஆனிமோ, டாக்டர் ஆனிமோ. அந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கே வந்து ஃபெமிலியராக இருந்துச்சு அந்த பேர். ஸோ ஆனிமோ வந்து பார்த்தீங்கன்னா வரான். வந்ததுக்கப்புறமா என்னோட ரிசர்ச் வந்து இன்னும் போயின்னு இருக்குது, காசு நான் வந்தோடனே தரேன், இப்படி வெளில போன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை காசு நீ இப்போ எடுத்து வச்சா தான் நான் போவேன், ஒழுங்குமுறையாக தான் காசு கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. அப்போ ஆனிமோ வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து ஒரு டாக்டர் தானே, ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். டாக்டர் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு சயின்டிஸ்ட் தான் அவன். அப்போ ஆனிமோ என்ன பண்ணுறான்னா, வளர்த்துருந்த ஒரு தவக்கலை எடுத்து ஒரு டிவைஸ் மாதிரி மாட்டிக்கிறான். மாட்டிட்டு அந்த தவக்கலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிறான். அதாவது ஜெயின் சைஸுக்கு வந்து ஆகிறான். அதுக்கடுத்து அந்த தவக்கலை வந்து அந்த ஹவுஸ் ஓனர் அட்டாக் பண்ணுது. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னோட ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் சில பொருள் தான் தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கடுத்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போகிறான். எதுக்குன்னா அவனுக்கு தேவையான பொருளை வந்து வாங்குறதுக்கு. பட் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னு கென்னு அப்புறம் தாத்தா வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வாங்கினுக்கிறப்ப பென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுமோ ஸ்லாமர் கார்டு பற்றி முன்னாடி கேட்டிருப்பான்ல, அது இருக்கிற பேக்கை வந்து பார்க்குறான். ஒரு சீரியல் பேக்குன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பேக்குன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அது உள்ள தான் அந்த கார்டு வந்து இருக்கும். லக்கியாக இருக்கிறவங்களும் கோல்டு கிடைக்கும், இல்லைனா வந்து சில்வர் பிரான்ஸ்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இவன் வந்து அந்த மாதிரி பேக் இருக்கிறத வந்து பார்க்குறான். இவன் அடுத்து என்ன பண்ணுறான்னா உடனே ஒரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். இந்த ஏலியன் பேர் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிரே மீட்டரான்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல, பட் அந்த பேர் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ கிரே மீட்டராக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பொட்டி வழியாக போயிட்டு காடுக்கு தான் பார்த்துருக்கிறான். அப்போ சத்தம் என்னமோ கேட்கறதுனால கென்னு என்ன பண்ணுறான், அங்கே போய் பார்க்குறா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போட்டு கிடக்குது. ஸோ கையை விட்டு பார்க்குறா, நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறான். அதுக்கடுத்து அந்த கடையோட ஓனர் வந்துட்டு ஏமா அறிவில்லையா உனக்கு, ஏமா இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கடுத்து கழிச்சு போட்டுக்கிறாங்கள பொருள், அது எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கடுத்து தாத்தா வராரு. வந்ததுக்கப்புறமா எதுக்கு இதெல்லாம் நம்ம வாங்குறோம்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பென்னு வந்து இது எல்லாத்தையும் காரணம் அவன் பேத்தி தான், அவள் ஆர்வ கோளாறுல இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான். அதுக்கடுத்து ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கிறாங்க. அவன் அதுக்கடுத்து தனியாக நடந்து போகிறான். அப்படி போகிறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுமோ ஸ்லாமர் பொம்மை வந்து இருக்குது, அதை போய் பார்க்குறான். அப்போ திடீர்னு சத்தம் வந்து கேட்குது. என்ன சத்தம்னா நம்ம டாக்டர் ஆனிமோ இருக்கிறார்ல,
அவர் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வராரு. அதுவும் எப்படி வராருன்னா அந்த தவக்கலையை வச்சுனே வராரு. அந்த தவக்கலை பெருசாக இருக்குதுல்ல, அதை வச்சுனே உள்ளே வராரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துனுங்கிறான். அந்த ஆள் வந்துட்டு என்னென்ன தேவையோ அவர் மட்டும் எடுத்துக்கிறாரு. காசும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. நம்ம பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முயற்சி பண்ணுறோம். ஆனாலும் தடுக்க முடியல. ஏன்னா ஆம்னிட்ரிக்ஸில் வந்து பவர் இல்லை. அடுத்து மீதி கார்ட்ஸ்லாம் வராங்க. அப்போ இந்த டாக்டர் ஆனிமோ என்ன பண்ணுறான்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. அதாவது இங்கெல்லாம் வந்து சாப்பாடு பொருள் இருக்கும், காய்கறி ஒரு இடத்துல இல்லை பழம் ஒரு இடத்துல வைப்பாங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுப்போம் நம்ம. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் எதுனா பெட்ஸ் ஸ்டோர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே நிறையா பெட்டுலாம் வந்து வளர்க்குறதுக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட டிவைஸ் யூஸ் பண்ணி ஒரு எலியை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆகிறான். ஒரு ராட்சச எலி மாதிரி ஆகிறான். அதே மாதிரி இன்னொரு பேரட்டையுமே ராட்சச பேரட்டாக வந்து ஆக்குறான். ஸோ அதுக்கடுத்து அந்த பெரிய எலி கூட வந்து பென் சண்டை போடுறான்றதை விட அது துரத்ததே வந்து ஓடுறான். அப்புறம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறான். இது எல்லாமே ஆம்னிட்ரிக்ஸ் பவர் இல்லாதப்போ பண்ணுறான் அவன். ஸோ அதுக்கடுத்து ஆனிமோ என்ன பண்ணுறான்னா அந்த பெரிய பேரட்டில் வந்து கிளம்பி அங்கேயும் தப்பிச்சு போயிடறான். தவக்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது. அப்போ கடையோட ஓனர் வந்துட்டு எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிக்கிறப்பா, நீ என்ன கேட்குறேன் நான் அவனுக்கு ஃப்ரீயாக தரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா சுமோ ஸ்லாமர் கார்டை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு சுமோ ஸ்லாமர் கார்டு வந்து இருக்கும். அது கேட்க போகிறப்ப தாத்தா வந்து என்ன பண்ணுவார்னா இல்லை எங்களுக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு இவன் வந்து கூட்டின்னு போயிடுவார். ஸோ அதுக்கடுத்து தாத்தா பென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பேரட்டை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்போ பென்னு வந்து கடுப்பில் உட்காந்து வரான். அந்த ஆளே எனக்கு ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு சொன்னான், ஏன் உயிர் எடுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டுன்னு வரான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து பேசிட்டுக்கிறாரு. அப்போ கொன்னு வந்து கம்ப்யூட்டரில் ரிசர்ச் பண்ணுறான் அந்த டாக்டர் ஆனிமோவை பற்றி. அதில் அவன் வந்து என்ன கண்டுபிடிக்கிறா அப்படின்னா டாக்டர் ஆனிமோ வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருந்துக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு அவார்டு வந்து தர வேண்டியதாக இருந்திருக்குது, ஒரு வெர்டிஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அவருக்கு தராமல் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டுக்கிறாங்க. ஏன்னா இவரை விட அவர் வந்து நல்ல பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்காக அவருக்கு வந்து கொடுத்துட்டுக்கிறாங்க. அந்த கடுப்பில் தான் அவர் இந்த மாதிரி ஆயிட்டுக்கிறாருன்னு சொல்லிட்டு கொன்னு வந்து சொல்கிறா. அதுக்கடுத்து இவங்க ஃபாலோ பண்ணி போனாங்கல்ல, திடீர்னு பேரட் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுது. அப்போ எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுக்கிறாங்க. பென்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு வழி வந்து சொல்கிறான். அவன் எதுக்கு வழி சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மியூசியத்துக்கு வந்து வழி சொல்கிறான். ஸோ அங்கே வந்து போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆனிமோவும் வந்து இருக்கிறான். அவன் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னா எலும்பு கூட இருக்குது பார்த்தீங்களா, சில உயிரினம் எலும்பு கூட தான் வச்சுருப்பான் மியூசியத்தில். அதுக்கு வந்து உயிர் கொடுக்குறான். எப்படின்னா அவனோட அதே டிவைஸை வச்சு தான். அங்கே நம்ம ஆனிமோ என்ன பண்ணுறான்னா ஒரு மேமோத்துங்க அதுக்கு வந்து உயிர் கொடுக்குறான். எலும்பு கூட அங்கே இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வர வைக்கிறான். அதுக்கடுத்து பென்னு வந்து 4 ஆர்ம்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். இந்த பேர் ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்ல தேவையில்ல, இதை கரெக்டாகவே தெரியும் 4 ஆர்ம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ 4 ஆர்ம்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அந்த மேமத் கூட வந்து சண்டை போடுறான். அப்போ கொன்னு அப்புறம் தாத்தா வந்து ஆனிமோ கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பறவை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ கொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை எடுத்து அது மண்டையிலே போடுவா. அது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சின்னு போகிற மாதிரி போயிடும். அதுக்கடுத்து நம்ம டாக்டர் ஆனிமோ வந்து என்ன பண்ணுவான்னா இப்போ வந்து ஒரு டைனோசருக்கு வந்து உயிர் கொடுக்குறான். அது வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட வருது. பட் இவன் தடுக்க முயற்சி பண்ணுறதுக்குள்ள அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறான். கூட வந்து பார்த்தீங்கன்னா பேரட்டும் போகுது. பட் அது போகிறப்ப என்ன பண்ணுன்னா கொன்னை வந்து தூக்கின்னு போயிடுது. அதுக்கு என்ன கடுப்போ தெரியல, அது வந்து பார்த்தீங்கன்னா கொன்னை தூக்கின்னு போயிடுது. அதுக்குள்ளே பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேமத்தை போட்டு பொந்து கட்டிட்டு இருப்பான். அப்போ தாத்தா வந்து இந்த மாதிரி கொன்னை கத்தின்னு போகிறான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு அந்த பேரட் வந்து பிடிச்சிப்பான். ஆனால் அவன் நேரம் என்ன ஆகும்னா ஆம்னிட்ரிக்ஸில் பவர் போயிடும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துங்கிற அப்படியே கீழே விழுந்துருவான் அவன். ஸோ பென்னு கீழே வந்ததுக்கப்புறமா தாத்தா வந்துட்டு அவனை வந்து பிக்கப் பண்ணிக்கிறார் வண்டியில். அதுக்கப்புறம் கொன்னை தேடின்னு அவங்க போகிறாங்க. அப்போ கொன்னு வந்து ஃபோன் பண்ணுறா. கொன்னு எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பறவை அந்த ஊர்லேயே ஒரு டாலஸ்ட் பில்டிங்கில் போய் உட்காந்துன்னு இருக்கும். கொன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை மாட்டி விட்டுறேன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அவள் வந்து அப்போ ஃபோன் அடிப்பா. ஃபோன் அடிச்சு நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் பென் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவான். அது பேர் வந்து ஸ்டிங்க் ஃப்ளை. அது ஸ்டிங்க் ஃப்ளையா இல்லை ஸ்டிங்க் ஃப்ளையான்னு சொல்லிட்டு தெரிலங்க. ஏன்னா கேப்ஷனில் அதை சப்டைட்டில் வந்து ஸ்டிங்க் ஃப்ளைன்னு போட்டானுங்க. எனக்கு என்னமோ அது ஸ்டிங்க் ஃப்ளைன்ற மாதிரி ஞாபகம், கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கவுண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஸ்டிங்க் ஃப்ளையாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு கொன்னை காப்பாற்றுக்கு வந்து போகிறான். ஸோ இவன் கரெக்டாக போகிறதுக்கும் அந்த பறவை வந்து அவளுக்கு கீழே விடுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இவன் வந்து போய் கொன்னை பிடிச்சிட்றான். அதுக்கடுத்து அந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருது. அதுக்குள்ளே நம்ம தாத்தா என்ன பண்ணுறான்னா அந்த பெரிய பில்டிங் இருக்குதுல்ல அதில் வந்து டாப் ஃப்ளோருக்கு வந்து ஏறுறாரு. ஸோ இந்த மாதிரி பெண்ணு வந்து கொன்னை பிடிச்சிக்கின்னு எங்கேயும் பறந்துனுக்கிறான் பறவைகிட்டேன்னு தப்பிச்சிக்கின்னு. ஸோ தாத்தா வந்து டாப் ஃப்ளோருக்கு போன உடனே ஒரு விண்டோ மாதிரி இருக்குது. அது வழியாக கொன்னை வந்து அவன் உள்ள தூக்கி போட்டுறான் தாத்தா கிட்ட. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு கலவரம் நடந்துருக்கிறப்ப டாக்டர் ஆனிமோ எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா அவனுக்கு கிடைக்க வேண்டிய அவார்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அவார்டை திருப்பி வாங்குறதுக்கு டைனோசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அந்த ஆள் வீட்டுக்கு வந்து போவான் அவன். ஸோ அங்கே போனோன்னு அவரும் இருப்பார். பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சுன்னு உள்ளே போயிட்டு என்னோட பொருள் எனக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு ஒன்று இருக்குது அதை நான் இப்போ எடுத்துக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆனிமோ வந்து எடுத்துக்கிறான். அதுக்கடுத்து அதனால கொல்ல முயற்சி பண்ணுறப்ப நம்ம பென்னு வந்து உள்ளே வரான். வந்துட்டு அந்த ஸ்டிங் ஃப்ளையாக தான் இருக்கிறான். அவர் வந்து காப்பாற்றிடுறான். ஸோ அதுக்கடுத்து அவன் 2 விஷயம் பண்ணுறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த அவார்டை வந்து உடச்சிட்றான். அதான் உடைக்கிறான்றத விட அவர் கீழே போட்டுற கை தவறி அது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுது. ஸோ 2வது விஷயம் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு தலையில் ஒரு டிவைஸ் இருக்குதுல்ல அதை வச்சு தானே எல்லாத்தையும் பெருசாகினுக்கிறாரு. அதை வந்து எடுத்து கீழே போட்டு உடச்சிட்றான். ஸோ அந்த மாதிரி உடச்ச உடனே
டைனோசர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது திருப்பி எலும்பு கூட ஆகிடுது. ஆனால் அந்த பெரிய பறவை இருந்துச்சு, அதுவும் வந்து குட்டி பறவையாக வந்து ஆகிடுது. ஸோ அது குட்டி பறவை ஆகிட்டு குவென் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிச்சு மறுபடியும் அழகாக க்யூட்டாக. அப்போ இந்த மாதிரி ஆன உடனே டாக்டர் அனிமோ வந்து பார்த்தீங்கன்னா பவர்லெஸ் ஆயிடுறாரு, அவர் வந்து தோத்துடுறாரு. ஸோ அதுக்கடுத்து போலீஸ் வராங்க, போலீஸ் வந்துட்டு டாக்டர் அனிமோ வந்து பிடிச்சின்னு போயிடுறாங்க. நம்ம பென்னு குவென்னு அப்புறமா நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்வென்ச்சருக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதுதான் எபிசோட் 2ல் வந்து நடந்தது. இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா ஜாலியாக போச்சு. புது புது ஏலியன்ஸையும் காட்டியிருந்தாங்க. அண்டு நல்லா போச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். இதை பற்றி வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. இந்த எல்லாமே வந்து சூப்பராக தான் போகும். ஸோ இந்த எபிசோட் வந்து நல்லா போச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காமல். அண்ட் இந்த எபிசோடில் வந்து ஒரு 3 ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால அதில் உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பென்டன் ஃபேனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு பென்டன் பாடுறா நம்ம சின்ன வயசில் பார்த்தது திருப்பி வந்து இப்போ யூடியூப்பில் போட்டுனுக்கிறான் ஒருத்தவன், அதை போய் பாருன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.